அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையன்மாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் சஹாபாக்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹுடைய நல்லொருமலை பொழிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்று திருமறையில் யாசீன் அத்தியாயத்தை தமிழாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம் இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளை பார்ப்போம். நம் இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கையும் விட்டு விடவில்லையோ அவர் தமது உணவையும் பானத்தையும் விட்டு விடுவதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புகாரி 18:03. நம்பிக்கை கொண்டு நன்மை எதிர்பார்த்து ரமலான் மாத நோன்பு நோற்பவரின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று இறை தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். புகாரி 38. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பு துறப்பதை விரைவுபடுத்தும் காலமெல்லாம் மக்கள் நன்மையில் நிலைத்திருப்பார்கள். அறிவிப்பவர் சஹல் பின் ஷாத் ரலியல்லாஹு. நூல் முஸ்லிம் 2006. ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன. அறிவிப்பர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முஸ்லிம் 19:58. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் லைலத்துல் கத்ரில் நம்பிக்கையுடனும் நன்மை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறாரோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் லைலத்துல் கத்ர் இரவில் நம்பிக்கையுடனும் நன்மை எதிர்பார்த்து நின்று வணங்குகின்றாரோ அவர் அதற்கு முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புகாரி 20:14. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மனிதனுக்கு உடம்பிலே ஒரு சதை துண்டு உள்ளது. ஒரு மனிதனுக்கு உடம்பிலே ஒரு சதை துண்டு உள்ளது. அந்த சதை துண்டு சரியாக வேலை செய்யுமானால் அந்த மனிதனுக்கு எந்தவது நோயும் எதுவுமே வராது. அந்த சதை துண்டில் ஏதாவது ஒரு கோளாறு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் மனிதனுடைய உடலிலே எங்குமே கோளாறாகத்தான் இருக்கும். அது என்னவென்று சொன்னால் அதுதான் மனிதனுடைய இதயம். மனிதனுக்கு முக்கியமாக தேவைப்படுவது என்னவென்றால் மனிதனின் உடலில் உள்ள இதயம். அந்த இதயம் சரியான முறையில் இயங்குமானால் மனிதனுக்கு எந்த விதமான நோயே இருக்காது. ஒரு மனிதனுக்கு எப்படி இதயம் இருக்கிறதோ அதுபோன்று அருள்முறையாம் திருக்குர்ஆனின் இதயம் என்று சொன்னால் அது யாசீன் சூராவாகும். அருள்முறை திருக்குர்ஆனின் இதயம் என்று சொன்னால் அது யாசீன் சூராவாகும். நம் இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என்னுடைய உம்மத்தினர் அனைவருடைய உள்ளத்திலும் யாசீன் சூரா மனப்பாடமாக இருப்பதை நான் விரும்புகிறேன் என்று கூறினார்கள். நம் இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தினர் அனைவருடைய உள்ளத்திலும் இந்த யாசீன் மனப்படமாக இருப்பதை நான் விரும்புகிறேன் என்று நம் இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நாம் யாசீனை ஓதுகின்றோம். இன்ஷா அல்லாஹ் அதுக்குள்ள கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நற்கூலி கொடுப்பான். நாம் யாசீனை ஓதுகின்றோம். யாசீன் என்பது 1 to 83 அத்தியாயங்கள் உள்ளது யாசீன். அதனுடைய விளக்கம் தெரியாமல் நான் இருப்போம். ஆனால் யாசீன் ஓதுகின்றோம். ஆனால் அதனுடைய விளக்கம் நமக்கு தெரியாது என்னவென்று. அதை நாம் தமிழிலே தர்ஜமாவாக சொல்ல இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் கேட்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யாசீன்
والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط المستقيم تنزيل العزيز الرحيم. அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய தமிழாக்கத்தை இன்ஷா அல்லாஹ் என்று பார்ப்போம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாக அல்லாவின் திருப்பெயரால் ஓதுகிறேன். யாசீன். முற்றிலும் ஞானம் நிறைந்த இந்த குர்ஆன் மீது சத்தியமாக நபியே, நிச்சயமாக நீர் நம்முடைய தூதர்களில் ஒருவர். நீர் நேரான வழியில் இருக்கின்றீர். இது யாவரையும் மிகுத்தோனும் கிருபையுடையோனால் அருள் பெற்றது. உம்முடைய இந்த ஜனங்களின் மூதாதையர்களுக்கு யாதொரு தூதராலும் எச்சரிக்கை செய்யப்படாததால் மறுமையை பற்றி முற்றிலும் கவலையற்றி இருக்கின்றனர். இவர்களுக்கு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. இவர்களில் பெரும்பாலோர் மீது அவர்கள் நரகவாசியில் தாமின்றி இறைவனின் கட்டளை நிச்சயமாக ஏற்பட்டும் விட்டது. ஆதலால் அவர்கள் விசுவாசம் கொள்ளவே மாட்டார்கள். நிச்சயமாக நாம் அவருடைய கழுத்துகளில் மேல்வாய்க்கட்டைகள் வரையில் விலங்கு சங்கிலிகளை போட்டுவிட்டோம். ஆதலால் அவருடைய தலைகள் குனிய முடியாதவாறு நிமிர்ந்து விட்டன. அவர்களுக்கு முன்புறம் ஒரு சுவரும் பின்புறம் ஒரு சுவருமாக ஆக்கி நாம் அவர்களை மூடிவிட்டோம். ஆதலால் அவர்கள் எதனையும் பார்க்க முடியாது. அவர்களுக்கு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் சமமே. அவர்கள் விசுவாசம் கொள்ளவே மாட்டார்கள். நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதெல்லாம் எவர்கள் நல்லுபதேசத்தை பின்பற்றி மறைவான காரியங்களிலும் அல்லாஹ்வாகிய ரஹ்மானுக்கு பயந்து நடக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான். ஆகவே இத்தகையோருக்கு மன்னிப்பை கொண்டும் கண்ணியமான கூலியை கொண்டும் நீர் நன்மறையம் கூறுவீராக. நிச்சயமாக நாம் மனிதரை மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்புவோம். அவர்கள் செய்து அனுப்பிய வினைகளையும் அவர்கள் விட்டு சென்ற காரியங்களையும் நாம் எழுதி வருகிறோம். இவை ஒவ்வொன்றையும் லவ்ஹீல் பதிவு புத்தகத்தில் பதிந்தே வைத்திருக்கின்றோம். நபியே, நம்முடைய தூதர்கள் சென்ற ஓர் ஊர்வாசிகளை உங்களுக்கு உதாரணமாக கூறும். நாம் அவரிடம் 2 தூதர்களை அனுப்பிய பொழுது அவ்விருவரையும் அவர்கள் பொய்யாக்கினார்கள். ஆகவே 3வது தூதரை கொண்டு அவ்விருவருக்கும் உதவி செய்தோம். ஆகவே இவர்கள் மூவரும் அவர்களை நோக்கி, மெய்யாகவே நாங்கள் உங்களிடம் அனுப்பப்பட்ட இறைவனின் தூதராகும் என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், நீங்கள் எங்களை போன்ற மனிதர்களே தவிர இறைவனின் தூதர்கள் அல்ல. ரஹ்மான் உங்கள் மீது வேதத்தில் யாதொன்றையும் அருளவில்லை. நீங்கள் பொய் சொல்பவர்களே தவிர வேறு இல்லை என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், நிச்சயமாக நாங்கள் உங்களிடம் அனுப்பப்பெற்ற தூதர்கள்தாம் என்பதை எங்கள் இறைவனை நன்கறிவான் என்றதுடன், எங்களுடைய தூதை பகிரங்கமாக எடுத்துரைப்பதை என்று உங்களுக்கு நிர்பந்திப்பது எங்கள் மீது கடமை அல்ல என்றும் கூறினார்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் உங்கள் வருகையை நிச்சயமாக துர்ச்சகுணமாக நினைக்கிறோம். நீங்கள் இதிலிருந்து விலகிக் கொள்ளாவிடில் நிச்சயமாக நாங்கள் உங்களை கல்லெறிந்து கொன்று விடுவோம். அன்றி எங்களுடைய துன்புறுத்தும் வேதனையும் உங்களை பிடித்து கொள்ளும் என்று கூறினார்கள். அதற்கு நம் தூதர்கள், உங்களுடைய துர்ச்சகுணம் உங்களிடம் தான் இருக்கிறது. உங்களுடைய நல்லறிவை போட்டியதற்காக எங்களை துர்ச்சகம் என்று கூறுகின்றீர்களா? எங்களை துர்ச்சகுணம் என்று நீங்கள் கூறுகின்றீர்களா? அது சரியென்று, நீங்கள் தான் வரம்பு மீறிய ஜனங்கள் என்று கூறினார்கள். இதற்கிடையில் அந்த பட்டினத்தில் கடைக்கோளிலிருந்து அபுபுன் நஜ்ஜார் என்னும் ஒரு மனிதர் விருந்தோடி வந்து அப்பட்டினவாசிகளை நோக்கி கூறியதாவது, என்னுடைய ஜனங்களே, நீங்கள் இந்த தூதர்களை பின்பற்றுங்கள். உங்களிடம் யாதொரு கூலியையும் கேட்காத இவர்களை நீங்கள் அவசியம் பின்பற்றுங்கள். அவர்கள் நேர்வழி போதிப்போர் மாத்திரமன்றி அவர்கள்தாம் நேர்வழி அடைந்தவர்கள். என்னை படைத்தவனை நான் வணங்காதிருக்க எனக்கென்ன நேர்ந்தது? விசாரணைக்காக என்னிடம் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். அவனையின்றி மற்றதினையும் நான் இறைவனாய் எடுத்துக்கொள்வேனா? ரஹ்மான் எனக்கு யாதொரு தீங்கிழைக்க கருதினால் இவைகளுடைய சிபாரிசு அதிலொன்றையும் என்னை விட்டு தடுத்து விடாது. அதிலிருந்து என்னை இவர்களை விடுவிக்க முடியாது.
அவன் ஒருவனையே நாங்கள் வணங்காவிட்டால் நிச்சயமாக நான் பகிரங்கமான வழிகேட்டில் சென்று விடுவேன். நிச்சயமாக நான் உங்களை படைத்து போசிப்பவனையே விசுவாசித்திருக்கிறேன், மற்றவரையும் என்று. ஆதலால் நீங்கள் எனக்கு செவிசாயுங்கள் என்று கூறினார். எனினும் ஜனங்கள் அவருடைய நல்லுபதேசத்தை கேளாது அவர்களை கொலை செய்துவிட்டனர். ஆகவே அவரை நோக்கி, நீர் சுவனப்பதவியில் நுழைவீராக என கூறப்பட்டது. சுவனப்பதியில் நுழைந்த அவர், என் இறைவன் எனக்கு மன்னிப்பளித்து மிக்க கண்ணியமானவர்கள் ஒருவனாக என்னை ஆக்கிவிட்டதை என்னுடைய ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா என்று கூறினார். அவரை கொலை செய்ததற்கு பின்னர் அவருடைய ஜனங்களை அழிக்க அவர்களுக்கு வானத்திலிருந்து யாதொரு படையும் நாம் இறக்கி வைக்கவில்லை, அவ்வாறு செய்ய அவசியமும் இல்லை. ஒரே ஒரு சப்தம்தான் ஏற்பட்டது. உடனே அவர்கள் யாவரும் அழிந்து சாம்பலாகிவிட்டனர். அந்தோ அடியார்களே, என் அடியார்களை பின்பற்றிய துக்கமே. அவரிடம் நம்முடைய எந்த தூதர் வந்த போதிலும் அவர்கள் அவரை பரிகாசம் செய்யாமல் இருப்பதில்லை. அவர்களுக்கு முன் எத்தனையோ கூட்டத்தினரை நாம் அழித்து விட்டோம் என்பதை அவர்கள் கவனிக்க வேண்டாமா? அழிந்து போன அவர்கள் நிச்சயமாக அவர்களிடம் திரும்ப வரவே மாட்டார்கள். அவர்கள் யாவரும் நிச்சயமாக நம்மிடமே கொண்டு வரப்படுவார்கள். இருந்து பொட்டலாகி கிடக்கும் அவர்களை வசித்திருந்த பூமியை இவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாகும். அதனை நாம் மழையை கொண்டு உயிர்ப்பித்து அதிலிருந்து தானியங்களை வெளிப்படுத்துகின்றோம். அவற்றை இவர்கள் புசிக்கின்றார்கள். அன்றி அதில் பேரிச்சை, திராட்சை, சோலைகள் அமைத்து அதனை மத்தியில் நீரூற்றுகளை பீரிட்டு ஓட செய்கின்றோம். இவர்கள் புசிப்பதற்காக கனி வர்க்கங்களையும் நாம் உற்பத்தி செய்கின்றோம் என்று இவருடைய கைகள் செய்வதில்லை. இதற்கு கூட இவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா? இவர்களையும் பூமியில் முளைக்கும் பொற்பூண்டுகளையும் ஜோடியாக படைத்து இவர்கள் இதுவரையில் அறியாத மற்றவைகளெல்லாம் படைப்போன் மிக பரிசுத்தமானவன். இரவும் இவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாகும். அதிலிருந்து நாம் பகலை வெளிப்படுத்துகிறோம். இல்லை என்றால் இவர்கள் இருளில்தான் தங்கிவிடுவார்கள். தன்னுடைய வரையறைக்குள் தவறாமல் செல்லும் சூரியன் ஒரு அத்தாட்சியாகும். இது யாவரையும் நன்கறிந்தோனும் மிகைத்தோணுவனால் அமைக்கப்பட்டது. உலர்ந்து வளைந்த பழைய பேரிச்ச மடலை போல் பிறையாக ஆகும் வரையில் சந்திரனுக்கு நாம் பல நிலைகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். சூரியன் சந்திரனை அணுக முடியாது, இரவு பகலை முந்த முடியாது. இவ்வாறு நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் தன்னுடைய வட்ட வரைக்குள் நீந்தி செல்கின்றன. கப்பல் நிறைய மனித மக்களை நாம் சுமந்து செல்லும் நிச்சயமாக அவர்களுக்கு ஓர் அத்தாட்சியாகும். அவர்கள் ஏறி செல்ல அதை போன்ற படகு முதலியவைகளையும் நாம் அவர்களுக்காக படைத்திருக்கின்றோம். நாம் விரும்பினால் அவர்களை சமுத்திரத்தில் மூழ்கடித்து விடுவோம். அந்த சமயம் அபயக்குரலில் அவர்களை இரட்சிப்போர் ஒருவரும் இருக்க மாட்டார். அவர்கள் விடுவிக்கப்படவும் மாட்டார்கள். இவ்வுலகில் சிறிது காலம் அவர்களை சுகமணிக்கு விட்டு வைத்திருப்பதும் நம்முடைய அருள்தான். உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு பின்னும் இருக்கும் இம்மை மறுமையில் உள்ள வேதனைகளுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அதனால் இறைவனின் கிருபையை நீங்கள் அடையலாம் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் அதனை அவர்கள் பொருட்படுத்துவதில்லை. அன்றி அவருடைய இறைவனின் அத்தாட்சிகள் எது வந்த போதிலும் அதனை அவர்கள் புறக்கணிக்காது இருப்பதும் இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு அளித்தவைகளில் ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால், அல்லாஹ் உங்களுக்கு அளித்தவைகளில் ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால், அல்லாஹ் நாடினால் அவனே ஆகாரம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு நாம் ஆகாரம் கொடுக்கலாமா? பகிரங்கமான வழிகேட்டிலே தவிர நீங்கள் இல்லை என்றும் இந்த நிராகரிப்போர் பரிகாசமாக கூறுகின்றனர். அன்றி மெய்யாகவே நீங்கள் உண்மை சொல்பவர்களாக இருந்தால் எங்களுக்கு வருமென நீங்கள் கூறும் தண்டனை எப்பொழுது வரும் என்று பரிகாசமாக கேட்கின்றனர். ஒரே ஒரு சப்தத்தை தவிர வேறு எதையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இதனை பற்றி பரிகாசமாக அவர்கள் தர்க்கித்து கொண்டிருக்கும் பொழுதே அது அவர்களை பிடித்து கொள்ளும். அந்த நேரத்தில் அவர்கள் மரண சாசனம் கூறவோ அல்லது தங்கள் குடும்பத்தாரின் சொல்லவோ முடியாமல் ஆகி விடுவார்கள். அதற்குள் அழிந்தும் விடுவார்கள். மறுமுறை சூர் ஊதப்பட்டால் உடனே அவர்கள் சமாதியிலிருந்து வெளிப்பட்டு தங்கள் இறைவனிடம் அதி தீவிரமாக ஓடி வருவார்கள். அன்றி எங்களுடைய துக்கமே, எங்களை நித்திரையிலிருந்து எழுப்பியவன் யார் என்று கேட்பார்கள்.
அதற்கு மலக்குகள் அவர்களை நோக்கி, ரஹ்மான் உங்களுக்கு வாக்களித்ததும் நபியவர்கள் உங்களுக்கு கூறி வந்த உண்மையும் இதுதான் என்று கூறுவார்கள். அது ஒரே ஒரு சப்தத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது. அதற்குள்ளாக அவர்கள் யாவரும் நம்மிடம் கொண்டு வரப்பட்டு விடுவார்கள். அந்நாளில் யாதொரு ஆத்மாவுக்கும் அதன் நன்மையை குறைத்தோ பாவத்தை அதிகரித்தோ அநியாயம் செய்யப்பட மாட்டாது. அவர்கள் அவர்களுக்கு கூலி கொடுக்கப்பட மாட்டாது. அந்நாளில் நிச்சயமாக சுவனவாசிகள் சந்தோஷமாக காலம் கழித்து கொண்டிருப்பார்கள். அந்த நாளில் நிச்சயமாக சுவனவாசிகள் சந்தோஷமாக காலம் கழித்து கொண்டிருப்பார்கள். அவர்களும் அவருடைய மனைவிமார்களும் நிழலின் கீழ் கட்டிலில் மேல் வெகு உல்லாசமாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களும் அவருடைய மனைவிமார்களும் நிழலின் கீழ் கட்டில்களின் மேல் வெகு உல்லாசமாக சாய்ந்து கொண்டிருப்பார்கள். அதில் அவர்களுக்கு பல வகை பல வகை கனி வர்க்கங்களுடன் அவர்கள் கேட்பதெல்லாம் கிடைக்கும். நிகரற்ற அன்புடைய இறைவனால் இவர்களை நோக்கி சாந்தியும் சமாதானமும் உண்டாகுவதாக என்று கூறப்படும். நிகரற்ற அன்புடைய இறைவனால் இவர்களை நோக்கி சாந்தியும் சமாதானம் உண்டாகுவதாக என்று கூறப்படும். மற்ற பாவிகளை நோக்கி குற்றவாளிகளே, இன்றைய தினம் நீங்கள் நல்லூரிலிருந்து பிரிந்து விடுங்கள் என்று கூறப்படும். ஆதமுடைய சந்ததிகளே, நீங்கள் சைத்தானை வணங்கக்கூடாது என்று நிச்சயமாக நான் உங்களுக்கு பகிரங்கமாக விரோதி என்றும் நான் உங்களிடம் உறுதிமொழி வாங்கவில்லையா? நீங்கள் என்னையே வணங்க வேண்டும், இதுதான் நேரான வழி என்றும் நான் உங்களிடம் உறுதிமொழி வாங்கவில்லையா? அவ்வாறிருந்தும் உங்களில் பெரும் தொகையினரை அவன் நிச்சயமாக வழிகெடுத்து விட்டான். இதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டு வந்த நரகம் இதுதான். இதனை நீங்கள் நிராகரித்ததன் காரணமாக இன்றைய தினம் இதில் நீங்கள் நுழைந்து விடுங்கள் என்று கூறுவோம். அன்றைய தினம் நாம் அவர்களுடைய வாயுகளில் முத்திரையிட்டு அவர்களுடைய கைகளை பேசும்படி செய்வோம். அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவமான காரியங்களை பற்றி அவருடைய கால்கள் பேசும், அவருடைய கால்கள் சாட்சி கூறும். நாம் விரும்பினால் அவர்களுடைய கண்களின் பார்வையை போக்கி விடுவோம். நாம் விரும்பினால் அவருடைய கண்களை பார்வையை போக்கி விடுவோம். அச்சமயம் இவர்கள் தப்பித்துக்கொள்ள வழியை ஓடினால் இதைத்தான் பார்க்க முடியும். நாம் விரும்பினால் அவர்கள் உருவத்தை மாற்றி அவர்கள் இருந்த இடத்திலேயே இருக்கும்படி கல்லாகவோ நொண்டியாகவோ ஆக்கிவிடுவோம். அந்த சமயம் அவர்களால் முன் செல்லவும் பின் செல்லவும் முடியாது. நாம் எவரையும் அதிக நாட்கள் உயிருடன் வாழ்ந்திருக்கும்படி செய்தால் அவனுடைய நிலைமையை தலை கீழாக்கி சிறிய குழந்தை போல் ஆக்கி விடுகிறோம். இதனை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? நம்முடைய தூதராகி அவருக்கு நாம் கவி கூற கட்டி கொடுக்கவும் இல்லை, அது அவருக்கு தகுமானதும் அல்ல. இது நன்மை தீமைகளை தெளிவாக கூடிய குர்ஆனும் நல்லுபதேசத்தை தவிர வேறில்லை. அன்று இது உயிரோடு இருப்பவர்களுக்கு எச்சரிக்கை செய்து மரணித்தோர் போன்ற நிராகரிப்போர் மீது தண்டனை உறுதிப்படுத்தி உள்ளது. நம்முடைய கரங்கள் செய்தவற்றிலிருந்து நிச்சயமாக அவர்களுக்காக கால்நடைகளை நாம் படைத்திருக்கின்றோம்.
என்பதை அவர்கள் கவனிக்கவில்லையா? இன்னும் அவர்கள் அவைகளுக்கு உரிமையாளர்களாக இருக்கின்றார்கள். அவைகளை அவர்களுக்கு கீழ்ப்படிய செய்து கொடுத்தோம். அவர்கள் வாகனமாக ஏறக்கூடியவர்களும் அவைகளில் இருக்கின்றன, ருசிக்கக்கூடியவர்களும் அவைகளில் இருக்கின்றன. அவர்கள் குடிக்கக்கூடிய பால் போன்றவைகளும் இன்னும் அநேக பிரயோஜனங்களும் அவைகளில் இருக்கின்றன. இவைகளுக்கெல்லாம் அவர்கள் நன்றி செலுத்த வேண்டாமா? எனினும் அல்லாதவைகளாலும் தங்களுக்கு உதவி கிடைக்கும் என்று அவைகளை அவர்கள் தெய்வங்களாக எடுத்து கொண்டிருக்கின்றனர். அவைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆயினும் அவைகளை இவர்களுக்கு எதிரிகளான படையாக கொண்டு வரப்படும். நபியே, நீர் பொய்யரென அவர்கள் உம்மை பற்றி கூறுவது உம்மை கவலைக்குள்ளாக்க வேண்டாம். நிச்சயமாக நாம் அவர்கள் தங்கள் மனதில் மறைத்துக் கொள்வதையும் அதற்கு மாறாக அவர்கள் வெளிப்படுத்துவதையும் நன்கறிவோம். மனிதனை ஒரு துளி இந்திரியத்தால் நாம் படைத்தோம். மனிதனை ஒரு துளி இந்திரியத்தால் தான் நாம் படைத்தோம் என்பதை அவன் கவனிக்கவில்லையா? அவ்வாறிருந்தும் அவன் பகிரங்கமான விரோதியாகி நமக்கு மாறு செய்ய முற்பட்டு இருக்கின்றான். மரணித்தோரை உயிர்ப்பிக்க நம்மால் முடியாதென எண்ணிக்கொண்டு அவரில் ஒருவன் ஒரு உதாரணத்தை நம்மிடம் எடுத்து காட்டுகிறான். அவன் நம்மை படைத்தது யார் என்பதை மறந்துவிட்டு உக்கி மண்ணாகி போன இந்த எலும்பை உயிர்ப்பிப்பவன் யார் என்று ஒரு எலும்பை எடுத்து அதனை தூளாக்கி ஊதிவிட்டு அவன் கேட்கிறான். நபியே, அதற்கு நீர் கூறும், முதலில் அதனை படைத்தவன் எவனோ அவனே அதனை உயிர்ப்பிப்பான். அவனோ சகல படைப்பினத்தையும் மிக அறிந்தவன். அன்றி அவனே பசுமையான மரத்திலிருந்து உங்களுக்கு நெருப்பை உண்டு பண்ணுகின்றான். பின்னர் அதனை கொண்டு நீங்கள் உங்களுக்கு வேண்டிய நெருப்பை மூட்டிக்கொள்கிறீர்கள். வானங்களையும் பூமியையும் படைத்தவன் கேவலம் அவர்கள் போன்றவர்களை படைக்க சக்தியற்றவனா? நிச்சயமாக அவனே மிகப்பெரிய படைப்பாளனும் மிக நன்கறிந்தவனும் ஆவான். அவன் யாதொரு பொருளை படைக்க கருதினால் அதனை ஆகுக என கூறுவதுதான் தாமதம். உடனே அது ஆகிவிடும். அவன் யாதொரு பொருளை படைக்க கருதினால் அதனை ஆகுக என கூறுவதுதான் தாமதம். உடனே அது ஆகிவிடும். சகலவற்றின் அதிகாரம் எவனுடைய கையில் இருக்கின்றதோ அவன் மிக பரிசுத்தமானவன். அவனிடமே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். புள்ளி ஷையின் வை இலகி துர்ஜஊன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த தினம் யாசினை பார்த்தோம். யாசின் சூரா நாம் தினமும் வீட்டில் ஓதுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் அதனுடைய தமிழ் தர்ஜமா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ் தர்ஜமா வேண்டி கூறினேன். இன்ஷா அல்லாஹ் நாடினால் நாளைய தினம் சூரத்துல் அர்-ரஹ்மான் என்ற அத்தியாயத்தில் அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் அலக்கல் இன்சான் என்றதை நாம் தமிழ் தர்ஜாமில் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் கேட்கலாம். உங்களிடம் விடைபெறுவது எம்எஸ்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.